குட் மார்னிங். காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். எனக்கு மைக்கை கொடுத்துட்டாங்க. நான் மைக் இல்லாமையே மைக் மாதிரி பேசுவேன். சரியா? பிரேஸ் தி லார்ட். உங்க கூட இந்த காலையில் இருக்கிறது மிக சந்தோஷம். முதலாக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னோட மிக நன்றி, என் ஆராதனை. என்னை இங்கே அழைத்து வந்ததுக்காக. நீங்கள் அருமையான மக்கள். நேற்று எங்களை ஃப்ரைடேலேருந்து நம்ம இங்கே இருக்கோம். எங்களை ரொம்ப அன்பாக அழைத்து எங்களை நல்லா பார்த்து எங்களுக்கு நல்லா சாப்பாடுலாம் நீங்கள் கொடுத்து யூ மேட் அஸ் ஃபீல் வெரி வெல்கம். praise the Lord. Thank you very much. அடுத்ததாக உங்க போதகருக்கு, உங்க சபை தலைவர்களுக்கு எல்லாம், உங்க டீச்சர்ஸ், சிஸ்டர் வெரோனிகா சூப்பரிண்டெண்டன்ட், உங்க டீச்சர்ஸ், உங்க பிள்ளைங்க எல்லாரும் we had a wonderful time. நேத்து உங்க கூட நம்ம சேர்ந்து ஊழியம் செய்யும்போது அது ஒரு குடும்பமாக செய்த மாதிரி இருந்தது. so we praise and thank God for God's living people. இயேசுவின் அன்பை எங்களுக்கு நீங்க வெளிப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி, இயேசுவுக்கு நன்றி. சரியா? என் பேர் ஜெயந்தி. எனக்கு தெரியாதவங்க, என் பேர் ஜெயந்தி. நான் ஒரு போதகர் இல்ல, நான் ஒரு ப்ரீச்சர் இல்ல, நான் இப்ப இங்க ஒரு போதனை சொல்ல போறேன், ப்ரீச் பண்ண போறேன்னு சொல்ல மாட்டேன். நான் எப்போதும் சொல்லுவேன், ஐ எம் a children minister, I'm a teacher, I love to share. எனக்கு லெசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி இந்த வேதத்துல இருந்து எப்படி சிம்பிளா பிள்ளைங்களுக்கு மட்டும் இல்ல மற்றவர்களுக்கும், நம்ம வேதம் ரொம்ப கஷ்டமான ஒரு ஆண்டவர் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கலங்க. அவருக்கு நம்மளுக்கு கொடுத்த அந்த பொக்கிஷம் அதை மிக சிம்பிளா அதை அறிந்து, அதை புரிந்து, அதை படி வாழ தான் நம்ம ஆண்டவர் இது கொடுத்துருக்காரு. இது நம்மளுக்கு ஒரு நாலேஜ், அதுவும் ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, நாலேஜ் பாஸ்டர், அறிவுன்னு இல்ல, ஒரு ஞானத்துக்காக தான். ஆனா அது நம்ம ஹெட் நாலேஜ், அது இங்க தெரிஞ்சதுக்கு மட்டும், புரியறதுக்கு மட்டும் இல்ல, அது எப்படி நம்ம வாழ்க்கையில செயல்படணும்னு அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா தெரியும். So I love this word of God. God has made it simple. God has made it easy for us to live as his children. சரியா? சோ எனக்கு என்ன ரொம்ப ஆசைனா, ஆண்டவர் வார்த்தையில இருந்து எப்படி நம்ம பிராக்டிக்கலா அது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வார்த்தையை செயல்பட முடியும்னு எனக்கு அதை காட்டுறதுக்காக. சோ I love to share, I love to teach. நீங்க பிள்ளைங்களாம் கேட்டீங்கன்னா, நேற்று ரொம்ப ஃபார்முலாஸ் படிச்சுட்டாங்க. நிறைய ஃபார்முலா கொடுத்துட்டேன். எப்படி ஆண்டவர் வார்த்தையை வச்சு சிம்பிளா ஃபார்முலா வச்சு நம்ம அதை ரிமெம்பர் பண்ணலாம். இன்னைக்கு உங்களுக்கு கூட, இன்னைக்கு எனக்கு நான் முன்னுக்கு நின்று இது நான் சர்ச் ப்ரீச்சிங்லாம் சொன்னேன்னா எனக்கு பயம் வந்துடும். அதனால இது ஒரு சண்டே ஸ்கூல் கிளாஸ் மாதிரி நான் நடத்த போறேன். சரியா? ஸோ நீங்க இன்னைக்கு எல்லாம் நீங்க என்னோட சண்டே ஸ்கூல் சில்ட்ரன். we are going to learn together. நம்ம சேர்ந்து ஆண்டவர் வார்த்தையிலிருந்து மிக ஒரு அழகான ஒரு லெசனை நம்ம படிக்க போறோம். எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட வார்த்தையை நம்ம வெளிப்படுத்தலாம். how do we live the word? நம்ம எப்படி ஆண்டவரோட வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நம்ம வாழலாம், நம்ம வெளிச்சமாக காட்டலாம், நம்ம வெளிப்படுத்தலாம்னு பார்க்க போறோம். சரியா? கம் லெட்ஸ் ப்ரே. ஆண்டவரே, நன்றி ராஜா, நீ நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆண்டவரே உன் வார்த்தைக்காக நன்றி 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 தேவனே. ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் உம் வார்த்தை ராஜா. ஆண்டவரே, உம் வார்த்தையை படித்தால் மட்டும் போதாது, அது புரிந்தால் மட்டும் போதாது, அது அறிந்தால் மட்டும் போதாது ஆண்டவரே. ஆனா ரொம்ப முக்கியமா ஆண்டவரே, உம் வார்த்தை படி எங்கள் வாழ்க்கை எப்படி செயல்பட என்று எங்கள் கத்துக்கொடும் ராஜா. இயேசுவே, இயேசுவின் வார்த்தையை எங்கள் வாழ்க்கை மூலமா, எங்க நடவடிக்கை மூலமா ஆண்டவரே வெளிப்படுத்த ஆண்டவரே, அதை செய்ய ஆண்டவரே எங்களுக்கு தினம்தோறும் நீங்க கத்துக் கொடுங்க தேவனே. ஆண்டவரே, உன் வார்த்தையில் இருந்த ஆண்டவரே நாங்க சேர்ந்து எனக்கு படிக்கும் போது ராஜா, எங்க உள்ளத்தில் நீங்க பேசும் தேவனே. ஆண்டவரே, எந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் செய்தாலும் அது உம் வார்த்தையை, உம் வெளிச்சத்தை வெளிப்பட ஆண்டவரே அதை செய்யறதுக்கு ஆண்டவரே நீங்க எங்க கத்துக் கொடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அமேன் அமேன் அமேன். சரி, நான் டீச்சர், சரி நான் ரொம்ப மூவ் பண்ண முடியாது, ஏன்னா கேமரா எங்க இருக்கு, அதனால நீங்க என்னை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டீங்க. இல்லாட்டி நான் மேலே கீழே நடந்துட்டு இருப்பேன். சரியா? ஒரு கதை நான் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சில்ட்ரன்ஸ் சண்டே ஒரு கதை. அந்த கதை பேரு தி பலூன் ஸ்டோரி. என் வாழ்க்கையில நடந்த ஒரு கதையை தான் நம்ம சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். சரியா? இந்த கதையில பாத்தீங்கன்னா, நான் குவாலலிம்பிஸ், இப்ப குவாலலும்பூர் உலுக்லேங்ல இருக்கேன். ஆனா நான் வந்தது குவாலலிம்பிஸ்ல இருந்து. நீங்க இந்த செகுலாம் இருக்கீங்க, முரேட்லாம் இருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் ஹரிசுகன், அன்னைக்கு கூட சிஸ்டர் கனகேஸ் ஹரிசுகன்
தான் முடிச்சுட்டு வந்தாங்க. சரியா, ஹரி சுக்கன் நடக்கும். ஸோ என் ஸ்கூல்ல இந்த மாதிரி அதுவும் நீங்க சின்ன குவாலிலிப்பீஸ்லாம் செங்கோட ஒரு சின்ன ஏரியா. எங்களுக்கு ஹரி சுக்கன்னா ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி, அது ஒரு பெரிய காரியம் எங்களுக்கு. சரியா, ரொம்ப எக்ஸைட்டடா இருப்போம். ஸோ இந்த ஹரி சுக்கன் வந்தோடனே நான் அப்பதான் ஸ்டாண்டர்ட் 1. நீங்க பாருங்க, அப்ப எனக்கு 7 வயசு. இப்ப வயசு கேட்காதீங்க, அப்புறம் ரொம்ப நாளுக்கு முந்தி நடந்தது. சரியா, எனக்கு போன வாரம் நீங்க என்ன நடந்துச்சு கூட எனக்கு ரிமெம்பர் இருக்காது சில சமயம். ஆனா இந்த காரியம் என் வாழ்க்கையில 7 வயசுல நடந்த ஒரு காரியம் எனக்கு அப்படி ரிமெம்பர் இருக்கு. அது ஏன்னு நான் சொல்றேன். ஸோ இந்த ஹரி சுக்கன் வந்து நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்க அப்பா மிஸ்டர் செல்வராஜ் உலுக்கலங்கல இருந்து, அவர் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை கொடுப்பாரு, ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாரு, ரொம்ப எதிர்பார்ப்பாரு. ஆனாலும் அதுக்கு தந்தபடி எங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுப்பாரு. He encourages us to do well in everything. ஸோ எங்க அப்பா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஹைனால நாங்க எப்போதும் ஐயோ நல்லா செய்யணும், எல்லாத்துலயும் நல்லா செய்யணும்னு எங்களுக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும். ஸோ இந்த ஹரி சுக்கன் வந்தோன்னா அது எனக்கு 7 வயசு, முத ஸ்டாண்டர்ட் 1. சரியா, நான் ஸ்டாண்டர்ட் 1க்கு போனோன்னே இந்த ஹரி சுக்கன் நான் நல்லா செய்யணும், எங்க அப்பா கிட்ட காட்டணும் என்னால செய்ய முடியும்னு. ஏன்னா எங்க அக்கா, எனக்கு 2 வயசுக்கு மூத்த அக்கா வந்து அவங்க ஒலாரகாவாத்தி, அவங்க வந்து சுக்கான் வந்து அவங்க பெஸ்ட்லா, அவங்க ரன்னர், அவங்க ஹை ஜம்ப், அவங்க லாங் ஜம்ப். ஏன்னா அவங்க வந்து அழகா நல்லா ஸ்லிம்மா ட்ரிம்மா இருப்பாங்க. நான் கியூட்டா சபியா இருந்தேன். சரியா, அதனால எனக்கு சுக்கன்லாம் ஒழுங்கா வராது. ஆனா ட்ரை பண்ணேன், ரொம்ப ஆர்வமா ட்ரை பண்ணேன். லாரி பண்ணேன், ஃபாஸ்டா லாரி பண்ண முடியல. லாங் ஜம்ப் லொம்பா ஜாவோ போனேன், ரொம்ப ஜாவோவா போக முடியல. லொம்பா டிங்கி போனேன், டிங்கியாவே போக முடியல. சரியா, அதனால நான் எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் ட்ரை பண்ணி எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலங்க. எனக்கு ஒண்ணுமே பிளே பண்ணல. என் ரூமா சுக்கான் கூட என்னால வாக்கியல் பண்ண முடியல. ஸோ நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். நீங்க பாப்பீங்க, இது ஒரு சின்ன காரியம் தான், இந்த ஹரி சுக்கன்லாம் ஒரு பெரிய காரியம் தான். அதான், ஆனா ஏன் இது என் வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்டா இருக்கு நான் சொல்றேன். ஆனா நான் அந்த வயசுல எனக்கு ரிமெம்பர், ஐயோ எங்க அப்பா ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிருவாங்க, ஐயோ என் 2வது பிள்ளைக்கு ஒண்ணுமே செய்ய முடியலன்னு இருப்பாங்களேன்னு. ஐ வாஸ் வெரி டிசப்பாயிண்டட். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா என் ஸ்கூல்ல, அந்த கொலலிப்பி ஸ்கூல்ல அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பிள்ளைங்க இருக்கும், எதுவுமே கிடைக்காத பிள்ளைங்க இருக்கும், இவங்களுக்கு ஒரு கேட்டகரியை நம்ம செய்வோம்னு சொல்லிட்டு ஒரு புது கேட்டகரி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. லாரி ஸ்ராத்தோஸ்மித் தியோ பெலூன். அதெல்லாம் ஒரு சுக்கானா? ஆமாவா? ஸோ லாரி ஸ்ராத்தோஸ்மித் தியோ பெலூன். ஸோ எந்த பிள்ளைங்களுக்குலாம் எந்த அச்சாரில் ஒண்ணுமே கிடைக்கலையோ, இந்த தள்ளி போன பிள்ளைங்கன்னு பாவம் உங்களுக்குலாம் ஒரு அச்சாருன்னு இதை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதுல என்னை தூக்கி போட்டாங்க. ஆனா கொஞ்சம் மலுலா, கொஞ்சம் எம்பாரசிங்லாம் ஆயிடுச்சு. என்னலாம் கிளாமரானது இல்லலா, மற்றவங்களாம் ஓடுறாங்க குதிக்கிறாங்க, யூனோ. ஸோ கொஞ்சம் மலு தான். ஸோ ஆனால் பரவாயில்ல, இதெல்லாச்சும் போட்டாங்களேன்னு நான் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டோன்னே எங்க அப்பா கேட்டாங்க, அம்மா அம்மா உனக்கு என்னம்மா கிடைச்சிச்சு, என்ன கிடைச்சிச்சுன்னு. லாரி ஸ்ராத்தோஸ்மிதா இல்லப்பா, லாரி ஸ்ராத்தோஸ்மிதா தியோ பெலூன் கிடைச்சிச்சுன்னு சொன்னேன். ஸோ எங்க அப்பா ஸோ அவரை பார்த்தோன்னு நினச்சேன், ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆயிட்டாங்க, பிள்ளைக்கு கிளாமரான ஒரு ஸ்பாட்ஸ் கிடைக்கல, யூனோ. ஆனால் எங்கள் அப்பா என்ன செஞ்சாங்கன்னா சொன்னாங்க, ஓகே இரு, நீ போய் சாப்பிடுன்னு சொன்னாங்க. ஸோ நான் போயிட்டேன் சாப்பிட. எவ்வளோ கவலையாக இருந்தாலும் சாப்பிடணும் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். சரியா, ஸோ நான் சாப்பிட போயிட்டோன்னே எங்கள் அப்பா மோட்டர் பைக், அந்த கப்சாய் மோட்டர் பைக் எடுத்துட்டு வெளியே போயிட்டு திருப்பி வந்தாங்க. கையில் பிளாஸ்டிக் இருந்துச்சு. நினச்சோம், ஐயோ எங்கள் அப்பா, ஐயோ பிள்ளை பாவம் சேடாக இருக்குன்னு எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வராரு, எனக்கு ஸ்வீட் வாங்கிட்டு வராருன்னு என்னை கொஞ்சம் ஆறுதலாக மனசை கொஞ்சம் தேற்ற சாக்லேட் வாங்கிட்டு வரேன் நினச்சேன். எங்கள் அப்பா கொண்டு வந்தாங்க பிளாஸ்டிக்கில். அந்த பிளாஸ்டிக் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன் யாராவது. யாரு ஃபஸ்ட்டு? பெலூன். நீங்களாம் ரொம்ப கிளவர். வெரி ஃபஸ்ட்டு கை தூக்கணும். ஃபஸ்ட்டு அவங்களாம் கை தூக்கிட்டாங்க. ஓகே, அந்த பிளாஸ்டிக்குள்ளுக்கு ஐயோ என் பெலூன் காணா போச்சு, காலையிலேயே தேடி எடுத்துட்டு வந்தேன், பரவாயில்ல. ஒரு பெலூன் இருந்துச்சு. பெலூன்ஸ். எங்க அப்பா பெலூன் வாங்கிட்டு வந்தாங்க. ஏன் இவர் பெலூன் வாங்கிட்டு வந்தாருன்னு எங்க அப்பா 2 வார்த்தை சொன்னாரு, கம் லெட்ஸ் ட்ரெயின், கம் லெட்ஸ் ட்ரெயின். அது ஒரு சாதாரணமான ஒரு காரியம், அது மற்றவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா கடைக்கு போய் பெலூன் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஹரி சுக்கனுக்கு 1 வாரமா என்னை போட்டு பாட்டினாங்க பாருங்க. அந்த பெலூனை ட்ரெயின் பண்ணி மா நீ இப்படி ஓடணும், ஆனா ரொம்ப குவாட்டா விடக்கூடாது, நீ ரொம்ப குவாட்டா ஓடிட்டேன்னா அப்புறம் உனக்கு பெலூன் ஊத முடியாது, அப்புறம் உனக்கு அந்த டெக்னிக்லாம். ஸோ ஃபார் 1 வீக் எங்க அப்பாவுக்கு வந்து அது ஒரு சாதாரண காரியம் இல்லை, எங்க அப்பாவுக்கு அது ஒரு சிறப்பான ஒரு காரியம் இல்லை. இதெல்லாம் என்ன ஒரு பெரிய இதா. எங்க அப்பா எனக்கு அந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஒரு சிறிய காரியத்துக்கு
என்னைய நாள்தோறும் எங்க அப்பா என்னை ட்ரெயின் பண்ணாங்க. முன்னாங்க பண்ண நினைச்சிங்களா? முன்னாங்க பண்ணனா அண்ணியா? ஆஃப்கோர்ஸ் நான் மட்டும் தான் அந்த அச்சாருக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பேன், மற்ற யாரும் நிச்சயமா ட்ரெயின் பண்ணல. இது கூட நான் முன்னாங்க பண்ணிட்டேன்னா என் வாழ்க்கை வேற மாதிரியா போயிருக்கும். சரியா? ஸோ ஐ வான், தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல். ஸ்கூல்லையே எனக்கு முதலாவது கிடைத்த ஒரு பரிசு லாரி ஸ்ராத்தோஸ் மித்து தியோ பெலூன். பட் இட் வாசன்ட் மை லாஸ்ட். இட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் எவர் அவார்ட், பட் இட் வாசன்ட் மை லாஸ்ட். எங்க அப்பா எனக்கு ஒரு 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 பெரிய அந்த 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 ஒரு சின்ன ஸ்டோரியில எங்க அப்பா எனக்கு ஒரு பெரிய லெசன் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன தெரியுமா சொன்னாருமா, நம்ம வாழ்க்கையில நம்ம எப்போதும் கிளாமரான திங்ஸ் செய்ய கிடைக்காது, எப்போதும் முக்கியத்துவம் கிடைக்காது, எப்போதும் முன்னுக்கு தான் செய்யணும்னு செஞ்சு நம்மளுக்கு அந்த அந்த பதவி அந்த பொசிஷன் கிடைக்காது. ஆனா எவ்வளவு சிறிதா இருந்தாலும், எவ்வளவு சின்னதா இருந்தாலும், எவ்வளவு அன்கிளாமரா இருந்தாலும், எவ்வளவு அன்பாப்புலரா இருந்தாலும், மத்தவங்க பார்க்காட்டியும் மத்தவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காட்டியும் நீ அதை இயேசுவுக்கு நீ முழு மனதா செய்யும் பொழுது ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். When you give importance to the Lord in the little things that you do, people are not watching, people don't care, people don't give you importance. அதெல்லாம் ஒரு சாதாரண காரியம் நினைப்பாங்க, பரவாயில்ல, அவங்க அப்படி நினைச்சிட்டு போட்டோம். ஆனா நீ உன் வாழ்க்கையில இந்த சின்ன சின்ன காரியங்களில் கூட நீ ஆண்டவருக்கு நீ என்று செய்து ஆண்டவருக்கு ஒரு முக்கியத்துவத்தை நீ கொடுக்கும் பொழுது, மனிதர்களுக்கு செய்யாம ஆண்டவருக்கு நீ செய்றேன்னு சொல்லும் போது, God will raise you, God will bring greater things, God will use you for greater things. And my testimony is God did. அது பெருமைக்கு சொல்லலங்க, ஆண்டவர் உண்மையான தேவன். ஆண்டவருக்கு நீங்க உண்மையா செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு என்று நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் வழி நடத்துவாரு. சின்ன சின்ன காரியத்துல நம்ம உண்மையா இருக்கும் போது, சின்ன சின்ன காரியத்துல நம்ம ஆண்டவருக்கு என்று செஞ்சோம்னா ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில் கொண்டு வருவாரு. ஆமென், ஆமென். சோ எனக்கு இந்த லெசன் வந்து எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, இந்த வார்த்தையை நீங்க ஆண்டவரின் வார்த்தையை நம்ம வாழ்க்கையில நம்ம வெளிப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன தெரியணும்னா, அது பெரிய காரியங்கள் மட்டும் இல்ல, அது ஆளுங்க பார்க்கும் போது மட்டும் இல்ல, அது புகழ கொண்டு வருதுன்னு செய்யக்கூடாது. ஆண்டவர் வார்த்தையை நம்ம சின்ன சின்ன காரியங்களில் வெளிப்படுத்தும் போதுதான், அவருக்கு உண்மையா செய்யும் போதுதான் ஆண்டவர் உயர்த்துவார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஆமென். சோ எங்க அப்பா என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ என்ன செய்தாலும் இட்ஸ் an act of worship. அது ஒரு வேலை இல்லை, அது ஒரு சேவை இல்லை, அது ஒரு ஊழியம் மட்டும் இல்லை, அது மற்றவர்களுக்கு நான் ஒரு ஒரு உதவியா செய்யறது இல்லை. எதை செய்தாலும் உன் வாழ்க்கையில நீ ஆண்டவருக்கு அது ஒரு ஆராதனையா செய்யும் பொழுது you will give your best to the Lord. So today children, பிள்ளைங்களா, young people, working people, சில சமயம் நம்ம ஒர்க்கிங் பீப்புள் கிட்ட கேட்கும் போது நம்ம பேசிட்டு வந்தோம், கஷ்டம். மற்றவங்க சொல்லுவாங்க, எதுக்குலாம் நீ இதை உடம்பெல்லாம் அழிச்சுக்கிட்டு இப்படி செஞ்சுட்டு இருக்க, சுமாரா செஞ்சுட்டு போ, என்ன யாரும் பார்க்கறாங்களா, உனக்கு என்ன அவன் ப்ரொமோஷனா கொடுக்குறான், அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம என்ன செய்தாலும், நம்ம வேலையிலா, நம்ம படிப்புலையா, நம்ம சபையிலா, இந்த நீங்க நாற்காலி கூட நம்ம அரேஞ்ச் பண்றோமே, யாருக்காக செய்யறோம்? ஆண்டவருக்கு என்று ஒரு ஊழியம், ஒரு ஆராதனையா செய்யும் போது we give our best to the Lord. So today children, I want to encourage you, we give our best not for anything else, we give our best to the Lord. How டீச்சர் அடுத்த ஃபார்முலா கொண்டு வந்துட்டேன். சரியா? நேற்று பிள்ளைங்க நிறைய ஃபார்முலா படிச்சுட்டாங்க. ஆர் படிச்சாங்க, சரியா? பி படிச்சாங்க, அப்புறம் ஃப்ளை படிச்சாங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஃபார்முலா 4Ws. எல்லாம் சொல்லுங்க, 4Ws. லவுடா children, church, நீங்க எல்லாரும் இன்னைக்கு சண்டே ஸ்கூல் children. 4W. வெரி குட். சோ இந்த சின்ன வசனத்துல இருந்து மிக பெரிய காரியங்கள் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்க போறாரு. we are going to learn together. நான் லெசன் முடிஞ்சோன்னா ஒன்னொன்னா கேட்பேன். முதல் W என்ன, ரெண்டாவது W என்ன, எல்லாம் நினைச்சுக்கீங்க, ஐயோ நான் ஸ்கூல் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு திருப்பி என்னை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டாங்களே இந்த டீச்சர்னு. சரியா? so we are going to learn Colossians 3. அங்க மட்டும் நீங்க வச்சீங்க, அந்த வார்த்தையை ஒன்னொன்னா நம்ம டைசெக்ட் பண்ணி பிரிச்சு பார்த்து இதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரு நம்ம பார்க்க போறோம். கொலோசியன்ஸ் சாப்டர் 3, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 23ல இருந்து. சரியா?
whatever you do, work at it with all your heart as working for the Lord. இதுல இருந்து 4W. Part 1, whatever. Part 2, work at it. Part 3, with all your heart. Part 4, as working for the Lord. So children, remember 4 part இருக்கு. நம்ம 4W படிக்க போறோம். Each W in the whatever, work at it with all your heart as working for the Lord. அது என்ன? எதை செய்தாலும் ஒரு உழைப்போடு ஒரு முயற்சியோடு அது மனப்பூர்வமா நம்ம கர்த்தருக்கென்று எப்படி செய்யணும்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ 4 பாயிண்ட் ட்ரூ மெத்தடிஸ்ட். 3 பாயிண்ட் இல்லாட்டி 4 பாயிண்ட் தான் கொடுப்போம் ஃபர்ஸ்ட். சோ 4 பாயிண்டோட நம்ம முடிச்சிருவோம். சரியா? ஆல்ரைட். First W. First W is whatever. எதை செய்தாலும், whatever. அப்படின்னா என்ன? வெரி சிம்பிள். இதுக்கெல்லாம் ஒரு டெஃபினேஷனே வேணாம், இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனே வேணாம். ஆண்டவர் இது மட்டும் பாத்துங்க, சர்ச்ல செய்யும் போது இப்படி இருங்க, நீங்க ஆராதனை செய்யும் போது இப்படி இருங்க. இல்லங்க, ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, எதை செய்தாலும், whatever you do, everything you do, in any context, in all context, நீங்க மனதால செய்றீங்களா, உங்க சிந்தையால செய்றீங்களா, உங்க பலனால செய்றீங்களா, உங்க சரீரத்தோடு செய்றீங்களா, எதை செய்தாலும் அப்படின்னா இது ஆண்டவருக்கு என்று செய்யற காரியம். இது ஆண்டவருக்கு இந்த காரியம் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வார்த்தை அப்படி சொல்லல. இதெல்லாம் நீங்க பாத்துங்க, என் வழி செய்யுங்க, இதெல்லாம் உங்க தனி வழி அப்படின்னு சொல்லுதா வார்த்தை? இல்ல. எதை செய்தாலும், தம்பி தங்கச்சி, நீ எதை செய்தாலும், நீ படிக்கிறியா ஆண்டவருக்காக, நீ வேலை செய்யறியா ஆண்டவருக்காக, மத்தவங்க கூட பேசுறோமா ஆண்டவருக்காக செய்யறோம்னு பேசும் பொழுதுனா நம்மளுக்கு தேவ பயம் வரும். Whatever you do, when you talk, when you think, when you speak, when you do, when you work, when you act, how you treat others, whatever. So the word of God, no qualification. ஒரு qualification நம்ம என்ன பண்றோம்னா இந்த whatever compartmentalize பண்றோம். அப்படியே நம்ம கொஞ்சம் பிரிச்சு வைக்கிறோம். இது கிறிஸ்டியன் காரியம், இது நான் கிறிஸ்டியன் காரியம் அப்படின்னு இல்லைங்க. நம்ம வேத வசனம் அப்படி சொல்லவே இல்லை. இது கிறிஸ்துவ காரியம், இது ஆராதனை காரியம், இதெல்லாம் வேற காரியம்னு. அப்படி நீங்க பைபிள்ல இருந்துச்சுன்னா எனக்கு காட்டுங்க. சரியா? அப்படின்னு இல்லை. Whatever is everything. Everything, whether in church, whether in home, whether in college, whether in school, whether with your friends, whether with your Christian friends, non-Christian friends, whatever is every aspect of our life. My Jesus, my God, என் ஆண்டவர், என் வாழ்க்கையின் எல்லாவற்றிலும் அவர் இருக்க வேண்டும். அவருக்கு அது முக்கியம். சில சமயம் நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்லுவோம், நம்ம கொஞ்சம் பண்டாய், நம்ம ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண பார்ப்போம். ஆண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் மகா பரிசுத்த தேவன் ஆண்டவரே, இந்த காரியம்லாம் சின்ன காரியம் ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நீங்க பாதர் பண்ணாதீங்க, நீங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க, நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க. நம்ம தான் ஆண்டவருக்கு என்னமோ பெரிய உதவி செய்யற மாதிரி செய்யறோம். பட் நோ, நம்ம வார்த்தை என்ன சொல்லுது? nothing is too small or insignificant to your Lord. அப்படின்னா எந்த காரியமும் ஆண்டவருக்கு என்று ஒரு சாதாரணமா ஒரு சிறிய காரியம் இல்லைங்க. எங்க ஆண்டவருக்கு நான் எல்லாவற்றிலும், நான் என்ன செய்தாலும், நான் எப்படி, எல்லாம் என் ஆண்டவருக்கு முக்கியம். ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, லூக்கா 12 அதிகாரம் வசனம் 7 சொல்லுது, indeed the very hair of your head I know. அப்படின்னா உன் தலையில எத்தனை முடி இருக்கு கூட எனக்கு தெரியுற தேவன். அந்த மாதிரி டீட்டெயிலா எனக்கு உன்னைய தெரியும், எனக்கு நீ முக்கியம். அந்த மாதிரி சொல்ற தேவன் கிட்ட நம்ம சொல்றோம், ஆண்டவரே இந்த காரியம்லாம் நான் பாத்துக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, அதெல்லாம் சாதாரண காரியம் ஆண்டவரே, நீங்க பாதர் பண்ணாதீங்க. நம்ம ஆண்டவர் கிட்ட சொல்றோம். We think we are doing God a favor, but no. ஆண்டவர் சொல்றாரு, ஐயா அம்மா, உனக்கு எத்தனை முடி இருக்கிற தேவன் நான் தெரிஞ்ச தேவன், இந்த காரியங்கள்ல கூட நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு முக்கியம், எனக்கு தெரியணும். நான் உன் பெரிய காரியங்கள்ல மட்டும் உன் தேவன் அல்ல, ரொம்ப முக்கியமா சாதாரண சிறிய காரியங்களிலும் நான் உன் தேவன். இது நான் எப்போதும் எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு என்னன்னா, நம்ம ஆண்டவரை நம்ம
சில காரியங்கள் இருந்து வெளியெடுத்துறோம். ஏன்னா நம்மளே சொல்றோம், இதெல்லாம் ப்ரே பண்ணணுமா, இதெல்லாம் ப்ரே பண்ண வேணாம். நான் ஒண்ணு சொல்றேன், என் டெஸ்ட் பண்ணி நான் வந்து ரொம்ப ஆர்வமா 2 வருஷத்துக்கு முந்தி ப்ரே பண்ணாத ஒரு காரியத்துக்கு ப்ரே பண்ணேன். ஏன் தெரியுமா? என்ன ப்ரே பண்ண தெரியுமா? ஆண்டவரே, நான் சைஸ் கொஞ்சம் குறையணும். அது ஒரு ப்ரே. மற்றவங்க சிரிப்பாங்க, இதெல்லாம் ஒரு ப்ரேயரா, என்னால இந்த காரியத்துக்குலாம் நீங்க ப்ரே பண்ற. ஆனா நான் சொல்லுவேன், நான் பாஸ்டர் தெரியும், நான் கொஞ்சம் ரொம்ப குறைஞ்சி. ஆனா ஆளுங்க கேட்கும் போது நான் சொல்லுவேன், ஆமா எக்ஸசைஸ் இருக்கு, சாப்பாடை பார்த்துக்கணும். ஆனா இந்த வாட்டி என் வாழ்க்கையில நான் ரொம்ப வித்தியாசமா செஞ்சது, இதுக்காக நான் ப்ரே பண்ணேன். என் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, நான் ரொம்ப நாளா ட்ரை பண்றேன், நான் சைஸ் கொஞ்சம் குறையணும். ஆண்டவரே, எனக்கு நீங்க ஒன்றும் பண்ண வேணாம், அப்படியே நீங்க கையெழுத்து பண்ணா நான் அடுத்த நாளே மாறிடுவேன், எனக்கு தெரியும். ஆனா நீங்க அந்த அந்த அற்புதம், அந்த மிரிக்கல்லாம் வேணாம் எனக்கு ஆண்டவரே. அந்த டிட்டர்மினேஷன், அந்த ஆர்வத்தை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. தொடர்ந்து இது நான் பயிற்சியாக செய்ய நீங்க எனக்கு அந்த ஆர்வத்தை மட்டும் கொடுங்க. நான் ப்ரே பண்ணேன். நான் ஏன் சொல்றேன்னா, நம்ம ஆண்டவருக்கு நத்திங் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுக்கெல்லாம் ப்ரே பண்ணணுமா அப்படின்னு நினைக்காதீங்க. The Lord says, come to me with all your petition in every situation. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 6. எல்லாவற்றிலும் அவங்க சொல்லல, முக்கியமான காரியத்துக்கு மட்டும் எனக்கு வாங்க. நம்ம ஆண்டவர் அந்த மாதிரி இல்லைங்க. In every situation, by prayer and petition, in every situation, உனக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நீ என்கிட்ட வாமா, நீ என்கிட்ட வாமா. So first one, whatever. Remember, your God is not out of any category. There is no category your God is out of. அதனால நம்ம வார்த்தைகள், மற்றவங்க கிட்ட நம்ம எப்படி பேசுறோம், நம்ம தனியா இருக்கும் போது, மற்றவங்க பார்க்காத போது நம்ம என்ன செய்யறோம்னு நம்மளுக்கு புரியணும். அது எல்லாம் comes under whatever. வெளிரங்கமா செய்யற காரியத்தோட நம்ம மறைவா மற்றவங்களுக்கு தெரியாம என்ன காரியம் செய்யறோமோ அது ஆண்டவருக்காக செய்யறோமான்னு it comes under whatever. எதை செய்தாலும். So it will teach us to be careful. சரியா? அடுத்தது இரண்டாவது W க்கு போயிருவோம். சரி, இரண்டாவது W வந்து work at it. எனக்கு இது ரொம்ப ஆசைங்க. அந்த வசனம் சொல்லுது, whatever you do, work at it. அது சொல்லல whatever you do, just do it. கேமரா. Whatever you do, just buat sajalah அப்படின்னு சொல்லலையே. வேத வசனத்தை பாருங்க. Colossians chapter 3 verse 23, whatever you do, work at it. அது பிரயாசத்தினாலும் உழைப்போடும் முயற்சியோடும் செய்யணும். அதனால நம்மளுக்கு என்ன ஒரு காரியம் கொடுத்தாலும், இன்னைக்கு காலையில நான் பார்த்தேன் ஒரு சகோதரர் ஏர்லியா வந்து, அவர் தான் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ், சிம்பிளா வந்து குவைட்டா வந்து நாக்களை அடுக்கிறாரு. ஏன் அவர் ஏர்லியா வரணும்? எதுக்கு முதல்ல வந்து செய்யணும்? யாருமே அவர் சேர்ந்து பார்க்கலையே. ஆனா அது அவரு ஒரு 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 when I saw him, தெரியல எங்க இருக்கீங்கன்னு, when I saw him, இது வந்து நான் முதல் செய்யணும், எல்லாரும் வர்ற முந்தி நான் வந்து செஞ்சிடணும். அது ஒரு ஒரு முயற்சியோட செய்றாங்க பாருங்க. that is what your God wants. அது யாரையும் பார்க்கல. நீங்க அது இந்த ஹோல் சர்வீஸ்ல அவர் முன்னுக்கு கூட வந்து ஒண்ணுமே செய்யல. நம்ம எதை செய்தாலும் அது ஒரு முயற்சியோடு, அது ஒரு உழைப்போடு, அது வந்து இந்த சிந்தனை நம்ம மனசுக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்தாலும் அதுல ஒரு 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 உற்சாகம் இருக்குங்க. அதுல ஒரு மன திருப்தி இருக்கும். because we worked for it, we worked hard for it. The word of God says, whatever you do, work at it. Children, young people, those who are working, சும்மா செய்யணும்னு செய்யாதீங்க, just do it இல்ல, work at it. அது ஒரு உழைப்போடு செய்யணும், ஒரு ஆர்வமோடு செய்யணும், விடாமுயற்சிகள் எடுத்து செய்யணும். That is what our God wants. Genesis 2:5. Genesis 2:5ல சொல்லுது, ஆண்டவர் வந்து முதலாவது மனிதனை அவர் வந்து கிரியேட் பண்ணும்போது எடுத்து கார்டன் ஆஃப் ஈடன்ல போடும்போது என்ன சொல்றாரு? நீ ரிலாக்ஸா இருப்பா, நீ சந்தோஷமா இருப்பா அப்படி சொன்னாரா? No. Work. He put him in the garden of Eden to work, to take care of it. So work is a big part of our lives. ஆண்டவர் சொல்றாரு, நீ முயற்சியோடு செய்யணும், நீ ஒரு உழைப்போடு செய்யணும், நீ பிரயாசத்தோடு செய்யணும். அதுதான் நீ ஆண்டவருக்கு செய்யறேன்னு. God wants us to put in effort. There must be dedication and commitment. So நீங்க சின்ன காரியம் செய்யணும், வந்து சேர் அடுக்குறீங்களா, இல்ல சர்ச் முடிஞ்சு நீங்க க்ளீன் பண்றீங்களா,
இல்ல நான் சொன்ன மாதிரி என்னோட டியூப் பலூன் யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுல கூட எங்க அப்பா முயற்சி எடுத்து என்னைய ட்ரெயின் பண்ணி செய்யுமான்னு சொன்னாங்க. அதனால இப்ப வரைக்கும் என் வாழ்க்கையில எதை செய்தாலும் நான் அது ஒரு சோர்வா இல்ல செஞ்சு முடிச்சா சரி சொல்லிட்டாங்க எனக்கு அதை செஞ்சு முடிச்சிருவோம் அப்படின்னு நான் செய்ய முடியாது. ஏன்னா சின்ன பிள்ளைல இருந்து எனக்கு செய்தா நான் அந்த செய்யணும் ஒரு முயற்சியோடு ஒரு ஆர்வத்தோடு ஐ மஸ்ட் கிவ் மை பெஸ்ட். அது முடிக்கணும்னு செய்யக்கூடாது. இந்த சிந்தை உங்க வேலையில உங்க படிப்புல நீங்க வெச்சீங்கன்னா God will raise you up. Amen. Amen. So children, don't just do it. Work at it. Work at it. People who are working, don't just do for the sake of doing. Salary வருதுன்னு செய்யக்கூடாது. ஆண்டவரே எனக்கு நீ இந்த கைகளை கொடுத்திருக்க, எனக்கு நீ இந்த ஒரு 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 கெப்பாசிட்டியை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, என்னால செய்ய முடியும், உமக்காக உழைப்பேன். அந்த உழைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அதை ஒரு அலட்சாரமா எடுத்துட்டோம். நம்ம செஞ்சா சரி, முடிஞ்சா சரி, வேலை முடிஞ்சா சரி, அந்த கேபிஐ டிக் பண்ணா சரின்னு சில சமயம் செய்யறோம். இட்ஸ் நாட் டு டிக் அ பாக்ஸ், இட்ஸ் டு ஒர்க் ஃபார் த லார்ட். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் சில்ட்ரன் அண்ட் யங் பீப்புள், எதை செய்தாலும் அதை ஒரு முயற்சியோடு செய்யணும், அது ஒரு ஆர்வத்தோடு செய்யணும், அது இயேசுவுக்குன்னு உழைத்து நம்ம செய்யணும். சரியா? சோ ஒர்க் அட் இட். யூ நோ வை? நம்ம ஆண்டவர் நம்மள மட்டும் செய்ய சொல்றாரா? நான் என்ன வேணா செஞ்சுக்கிறேன், நீங்க எப்படி இருக்கணும்? our God worked. நீங்க you think being God is easy? No. Genesis chapter 2 நீங்க போய் படிங்க, நான் அது படிக்கல. God worked to create. அவர் சும்மா இப்படி கிரியேட் பண்ணல. அது அழகா இருக்கணும், அது நல்லா இருக்கணும், மனிதர்களுக்கு அது ஒரு பிரயோஜனமா இருக்கணும். The word of God says he worked. Our God worked. நம்ம வணங்குற இந்த தேவனே ஒரு முயற்சி எடுத்து உழைச்சி நம்மளுக்கு இந்த உலகத்தை கொடுக்கும் போது ஏங்க நம்மளுக்கு உழைக்க முடியாது? சோ நம்ம என்ன செய்தாலும், even in our families helping one another. ஐயோ வந்துட்டாங்களே இவங்களுக்கு செய்யணும்னு அந்த மாதிரி செய்யாதீங்க. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு, எனக்கு ஆண்டவர் இந்த ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்திருக்காரு மற்றவர்களுக்கு உதவி செய்ய, அது நான் முயற்சி எடுத்து செய்யணும். நேத்து நம்ம படிச்சோம் அந்த கதையை, அந்த பேராலிட்டிக். நம்ம நாள் அந்த 4 friends, அந்த 4 friends அந்த சப்பானி அந்த காலு வேலை செய்த அவரை தூக்கிட்டு போறாங்க இயேசுவை பார்க்கணும்னு. அவங்க போனோன்னு அந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்களே, அவங்க போயிட்டு என்ன தெரியுமா செஞ்சிருக்கலாம்? ஐயோ நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் கஷ்டம், வாங்க போயிடலாம், அப்படி போயிருக்கலாம். என்ன செஞ்சாங்க? they did correct. ஆனா ஹே பரவாயில்ல, முன் வழியா போக முடியலையா, நம்ம அந்த ரூஃப் மேல போய் அந்த ரூஃப திறந்து அத கயிறை கட்டி அவனை கீழே இறக்குவோன்னு முயற்சி எடுத்து செஞ்சாங்க. சோ எதை செய்தாலும் அதை உழைப்போடு முயற்சி எடுத்து ஒரு 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 ஆர்வத்தோடு செய்யணும். then you are working for the Lord. You are working for the Lord. So நம்ம இத முடிச்சிட்டோம், whatever. ரெண்டாவது work at it. So don't just do it. இந்த நைக்கி தான் just do it னு சொல்லுவோம். நைக்கியை ஃபாலோ பண்ணாதீங்க. Follow the Bible. Work at it. Don't just do it. Work at it. Next, wholeheartedly. I like this. நம்ம சில சமயம் yes whatever எதை செய்தாலும் we can work at it. ஆனா அது செய்யறதுக்குன்னு செய்யலாம். சொல்லிட்டாங்க, சரி கொஞ்சம் முயற்சி போட்டு செஞ்சிருவோம், அதுல என்ன? ஆனா ஆண்டவர் வார்த்தை அடுத்ததாக என்ன சொல்லுது? with all your heart. with all your heart னா wholeheartedly, முழு மனதோடு செய்யணுங்க. என்னால செய்ய முடியும், முயற்சி எடுத்து செய்ய முடியும், ஆனா கூட செஞ்சுட்டு செய்யலாம். ஆமாவா இல்லையா? ஒரு கடுப்போடு, ஒரு ஐயோ இதெல்லாம் என்னை செய்ய சொல்லிட்டாங்களே, மற்றவங்களுக்கு இல்லையா செய்யறதுக்கு, சரி பரவாயில்ல செஞ்சுதான் ஆகணும்னா செஞ்சு முடிச்சிருவோம். அது முழு மனதோடு செய்யறோமா? முணங்கிக்கிட்டு ஏசிக்கிட்டு மற்றவங்களை குத்தம் சொல்லிக்கிட்டு, இல்லாட்டி சில சமயம் நம்ம சொல்றோம் மற்றவங்க செய்யறத பார்த்து சொல்றோம், இது நான் செஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். இஸ் தட் wholeheartedly? What is wholeheartedly? What is wholeheartedly? ஆண்டவர் வார்த்தை சொல்லுது, எதை செய்தாலும் முழு மனதோடு செய்யும் போது அதுல சின்சியரிட்டி, நேர்மை இருக்கணும், அதுல கமிட்மெண்ட், ஆர்வம் இருக்கணும், அதுல ரெவரன்ஸ், தேவ பயம் இருக்கணும். ஆண்டவர் நம்ம இருதயத்தை பார்க்கிறாருங்க.
நீங்க எப்படி செய்றீங்க, எவ்வளவு அழகா செய்றீங்க, முன்னுக்கு நின்னு நீங்க எவ்வளவு பயங்கரமா செய்றீங்கன்னு அது முக்கியம் இல்ல. உங்க இருதயத்தின் எண்ணங்களை ஆண்டவர் பார்க்கிறாரு. முழு மனதோட ஆண்டவருக்காக செய்றீங்களா? It's not just about doing what is needed. It's not just about doing what is right. சில சமயம் நம்ம நினைச்சுக்கிறோம், I'm doing what is right. I'm doing what is right. Is that enough? I just want to give you an example. நீங்க செகண்ட் கிரானிக்கல்ஸ்ல படிச்சீங்கன்னா ரெண்டு கிங் இருந்தாங்க, கிங் ஹெசக்காயா, கிங் அமசாயா. அந்த ரெண்டு பகுதியிலும் சொல்லுது, கிங் அமசாயா did what was right in the eyes of God. சரியா? He did second chronicles 31:21. King Hezekiah did what was right in the eyes of God, but he did it wholeheartedly, sincerely, loyally. தேவ பயத்தோடு அவர் செய்தாரு. He prospered. ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தாரு. ஆனா இந்த கிங் அமசாயா, he did what was right. அது பாருங்க, செகண்ட் chronicles 25:2. He did what was right. கரெக்டா தான் செஞ்சாரு, உண்மையா உள்ளதான் செஞ்சாரு. But he did not do wholeheartedly. He died. He was killed. So நீங்க சொல்லலாம், நான் கரெக்டா தானே செய்றேன், நான் ரைட்டா தானே செய்றேன், நான் சொன்னது தானே செய்றேன். ஆனா முணங்கிக்கிட்டு மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டு அது நீங்க முழு மனதாக செய்யாட்டினா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. Don't just think about doing what is right. We must do wholeheartedly. நேர்மையாக செய்யணும், தேவ பயத்தோடு செய்யணும். That is wholeheartedly. சரியா? மூணாவது W முடிச்சிட்டோம். கடைசியாக, so first one, whatever you do, எதை செய்தாலும் work at it, உழைப்போடு முயற்சியோடு செய்து முழு மனதோடு wholeheartedly. கடைசியாக இதையெல்லாம் சேர்த்து, what connects it together, do it as an act of worship. Do it as an act of worship. It is not a favor. It is not voluntarism. மற்றவர்களுக்கு நான் பணி செய்றேன், சேவை செய்றேன், உதவி செய்றேன்னு செய்யாதீங்க. இது நான் ஒரு ஆராதனையாக செய்றேன், என் கடவுளுக்கு என்று ஒரு ஆராதனையாக நான் செய்றேன்னு நீங்க செய்யும் போது ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Whatever I do it as worship. நான் சர்ச்ல மினிஸ்டர் பண்றேனா, பாடுறேனா, மியூசிக் விளையாடுறேனா, டீச் பண்றேனா, ப்ராப்பர்ட்டி சேர்மனா இருக்கேனா, இல்லாட்டி சும்மா நாக்காளி மட்டும் அடுக்கிறேனா, இல்ல ஃபெலோஷிப் ஏரியால நான் எல்லாருக்கும் பணி செய்யறேனா, வேலையில நான் வந்து ஒரு பெரிய உத்தியோகத்துல இல்ல, ஒரு சின்ன உத்தியோகம் தான், ஆனா அது எல்லாமே நான் செய்யறதுக்கு மற்றவர்களுக்கு சம்பளம் வாங்குறேன்னு செய்யறதுக்கு செய்யாம என் ஆண்டவருக்கு ஒரு ஆராதனையா செய்யும் போது இயேசு உங்களை ஜொலிக்க வைப்பார், இயேசு உங்களை பிரகாசிக்க வைப்பார். People will see you. நீங்க சிறிய காரியம் செஞ்சாக்குள்ள ஆணுங்க பார்த்துக்க சொல்லுவாங்க, there is a difference in what she's doing. There's a difference in how she's doing. ஏன் அவங்கள ஒரு வித்தியாசம் தெரியுது. நம்ம செய்யற காரியம் தானே அவங்க செய்யறாங்க, ஏன் அவங்க செய்யும் போது அது கொஞ்சம் நல்லா பலனா ஆகுது. Why is it fruitful? Because you are worshiping. You are worshiping. I want to encourage, நம்ம மத்தியில நிறைய டீச்சர்ஸ் இருக்கீங்க. Your teaching is an act of worship. Youths, your studies is an act of worship. Children, உங்க படிப்பு ஒரு ஆராதனை என்று நம்ம பார்க்கணும். எதை செய்தாலும் அது உழைப்போடு முழு மனதோடு ஒரு ஆராதனையாய் நாங்க செய்ய வேண்டும். இயேசுக்கு என்று ஒரு ஆராதனை, அது ஒரு வேலை இல்ல, அது ஒரு பணி இல்ல, அது ஒரு சேவை இல்ல. No. Everything that we do in church, most importantly outside church, is an act of worship. Then there will be holiness in whatever you do. நீங்க செய்யற காரியங்கள்ல ஒரு உண்மைத்துவம் இருக்கு, ஒரு ஹோலினஸ் இருக்கும். So I want to encourage you. இதுதான் ஒரு பெரிய லெசன், லைஃப் லெசன். What has shaped me? என்னை கேட்டாங்கன்னா what has shaped me? நீங்க செய்யற இந்த காரியங்கள் எல்லாம் what motivates you? What shapes you? What drives you? I said it is the word of God. Everything that I do, my father has taught me. Nothing is inside
கிறிஸ்டியன், அவுட் சைட் கிறிஸ்டியன் அப்படின்னு ஒன்றும் இல்லை. Whatever you do, work at it wholeheartedly as an act of worship. அதான் எங்க அப்பா சொல்லுவாங்க, worship is a lifestyle. Worship is not a practice. Worship is not a one-off. Worship is not what you stand here and do every Sunday. No. Worship is a lifestyle. ஆராதனை என்று ஒரு வாழ்க்கை முறை. தினம்தோறும் நான் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு என்று ஒரு ஆராதனையா நான் செய்யணும். when you இந்த சிந்தனை நம்மளுக்கு வரும்போது, நம்மளுக்கு எதை செய்தாலும் நம்ம ஆண்டவருக்குன்னு ஒரு ஆராதனையா செய்யும் போது நிறைய காரியங்கள் மாறுங்க, நிச்சயமாக மாறும். you will see a difference in yourself. You will see a difference how others see you. It will transform our thinking and mindset into a lifestyle of worship. நம்ம மனநிலையை, நம்ம சிந்தையை ஒரு ஆராதனையாக அது மாற்றும். நம்ம நடவடிக்கைகள், நம்ம பேச்சு, நம்ம வார்த்தைகள் அது ஒரு ஆராதனையாக மாற்றும். நம்ம மற்றவங்க கூட பேசும்போது அது நீங்க ஒரு ஆராதனைன்னு என்று நீங்க நினைக்கும் போது உங்க பேச்சு மாறும். சும்மா தேவையில்லாத பேச்சு பேச மாட்டீங்க. ஏன்னா நீங்க என்ன பேசினாலும் அது ஒரு ஆராதனை என்று உங்களுக்கு தெரியும் போது you will be careful. நம்ம ஆசைகள், நம்ம எண்ணங்கள், நம்ம ஏக்கங்கள், நம்ம வாழ்க்கையே ஒரு ஆராதனையாக மாற்றுங்க. How beautiful that you are a walking worship. You are a walking worship. So let me repeat this. Before I go one last time, let me repeat. Nothing is too small. Nothing is insignificant. Nothing is outside the realm of your God. அப்படின்னா ஒரு காரியமும் கூட சின்ன காரியம் இல்லை, ஒரு காரியமும் கூட சிறிய காரியம் இல்லை, ஒரு காரியம் கூட முக்கியம் இல்லாத காரியம் இல்லை, ஒரு காரியம் கூட ஆண்டவரோட அந்த வெளிச்சத்தை இருந்து நீங்க வெளியே எடுக்க முடியாது. ஏன்னா அவர் சொல்றாரு, வாட் எவர், எல்லாவற்றிலையும் உன் வாழ்க்கை ஒரு ஆராதனையா இருக்கும். Right? So let's give our best to the Lord. Let's live the word. Let's live the word by remembering that whatever we do, first W, whatever, we work at it. We work at it. அது ஒரு முயற்சியோட செய்யணும். Second W, we work at it wholeheartedly. முழு மனதோடு as an act of worship. ஒரு ஆராதனையாக. சரியா? Okay, quiz. What is the first W, children? Whatever. சரியா? Very good. Second W, work at it. Excellent. Third W, wholeheartedly. கடைசி W, worship. Very good. இன்னைக்கெல்லாம் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க. Okay, praise the Lord. Amen. சரியா? Come, let's pray. Heavenly Father, we just worship you. I just want to take this time, something different. எனக்கு pastor, if you don't mind, pastor, can children who parents are here, sit with your parents, sit with your family, whether parents or aunties or uncles, யார் இருந்தாலும் நீங்க போய் உட்கார்ந்துருங்க. பிள்ளைங்களுக்கு யாரு அவங்க ஃபேமிலி இங்க இல்லையோ, church members, teachers, நீங்க பாருங்க, make sure every child sits with a family. Can we do that? Come, கொஞ்ச நேரம். Just pastor, come pastor, I just want you to join me in prayer. இது children Sunday. இது children Sunday. இங்க பாருங்க, இந்த உற்சாகத்தை எங்க அப்பா தான் எனக்கு வாழ்க்கையில, எனக்கு இதை சொல்லி கொடுத்த ஒரு பெரிய லெசன் எங்க அப்பா. So parents, aunties, uncles, தாத்தா, பாட்டி, மாமா, அத்தை, சின்னம்மா, சித்தப்பா, you play an important part in your child's life. எங்க அப்பா சொல்லி கொடுத்த இந்த ஒரு lesson has shaped my life, who I am today. You can inspire your children. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னா அது அப்பா, அம்மா, family, you are very important. So in the Children's Sunday, I want to encourage you, sit with your family, young people, not just children, young people, youths, even elders. உங்க parents இங்க இருந்தாங்கன்னா sit with your family. யாரும் தனியா இருக்காதீங்க. I want you to join somebody. Your church is your church family. பின்னால சில பேர் இருக்கீங்க, join your church family. Sit together. I want you all to sit together, and families, put your hands on one another. Hug your wife, hug your children. Pastor, you can join your wife, no problem. Seriya, pastor? Come. Shirley, Esther, we are going to pray for them. Come join me. My sisters are here. Come. Seriya? Oh, camera la irukku. Paravala, camera vena, pastor. Come. All right? Ella, சேர்ந்து. I want to do something different. எனக்கு ஆண்டவர் இதை உணர்த்துறாரு. I don't know why. I want to pray for you. Shirley, Esther, come. You'll come together. All, யாராவது, your church members, also your family, together, யாரும் தனியா இருக்கக்கூடாது. பாத்துங்க, pastor, யாரும் தனியா இருக்காங்களா? No, all together. Okay.
You want to hold each other's hand, you want to hug, you want to put your hands on one another. Pray. சரியா? என்ன கன்ஃபியூஸா இருக்கீங்களா? யாரு அத்தை, யாரு மாமா, யாரு தாத்தா, யாரு பாட்டின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் நடந்துருச்சு போல. Okay, come together. Yeah, come. Anyone come want to stand in front with us? நாங்க உங்க சிஸ்டர்ஸ் மாதிரி. சரியா? Come. ஜோஷுவா, ஜோக்கிம். We pastor use. கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிருங்க. Okay, ஜோஷுவா, ஜோக்கிம். பேரண்ட்ஸோட உட்காருங்க. ஓகே, மத்தவங்க ஏனோக். ஸோ இடம் இல்லாட்டி பின்னாடி நின்றுக்கியா பெருசில்ல, கொஞ்சம் பெரிய இருக்குது தானே. ஸோ மற்றவங்களாம் செட்டில் ஆகிட்டீங்களா? And just whoever பக்கத்துல இருக்கீங்க, just raise your hands. We are going to just hold them or raise your hands. Parents, we must learn to bless our children. மிக பெரிய ஆசீர்வாதம் உங்க பிள்ளைங்களுக்கு யார்கிட்ட இருந்து வருதுன்னா உங்ககிட்ட இருந்து தான் வருது. Families, learn to bless your children. Speak life on your children. அதுதான் இன்னைக்கு செய்ய போறோம். இந்த Children's Sunday we are going to speak life. நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் வார்த்தையை ஒரு ஜீவனை நம்ம பேச போறோம். So bless them. Bless them wholeheartedly together. Just raise your hands, point to your children, point to your young people. Today as a family, ஒரு குடும்பமாக நம்ம பிள்ளைங்களை நம்ம எங்க அப்பா எனக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்த இந்த ஒரு பெரிய பாடம் என் வாழ்க்கையே அது ஒரு திசை மாதிரி வேற மாதிரி கொண்டு போயிருக்குங்க. So you can make a difference in your children's life. அவங்களுக்கு don't, எங்க அப்பா எப்போதும் சொல்லுவாங்க, speak life, don't condemn. குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. Yes, we must discipline them, அது இருக்கு. பட் parents, உங்க வார்த்தையில ஒரு வல்லமை இருக்கு. Family, என் தாத்தா பாட்டி, நீங்க என் வேலை முடிஞ்சிருச்சு இப்ப அவங்க அப்பா அம்மா பாட்டுக்கிறோம் சொல்லாதீங்க. Exodus 6 படிச்சீங்கன்னா it says teach your children and your children's children. அப்படின்னா தாத்தா பாட்டி உங்களுக்கும் வேலை இருக்கு. அங்கிள், ஆண்டி, சித்தி, மாமா, அத்தை, சின்னம்மா, சின்னப்பா, சித்தப்பா, உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை இருக்கு. Bless your family. Today we're going to speak life to your family. Speak life to your family. Come, let's pray. Let's pray. Just take some time. I just want you all to take some time. Praise God. Worship Him. Call upon His name. உங்க குடும்பத்துல என்ன நடக்குது உங்களுக்கு தான் தெரியுங்க. அது நீங்க மற்றவர்கள்கிட்ட சொல்றதோட ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லும் போது அவர் கேட்கின்ற தேவன். அவர் உங்கள் அழுகைகளை, உங்கள் கதறுகளை, நீங்க கேட்கிற காரியங்கள், சொல்ற காரியங்கள் அவர் செவி கொடுத்து கேட்கிற தேவன். Cry out to your Lord. Call out to your Lord, because the name of Jesus is a powerful name. Lord, we just worship you. Let's just take some time to worship. Lord, we worship you, worship you, worship you. ஆண்டவரே மே ஆராதிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே மே தொழுகிறோம் ராஜா. நீ மகா பெரிய தேவன் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன காரியங்கள் கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிற தேவன், நீர் எங்களை காண்கின்ற தேவன், நீர் எங்களை பார்க்கின்ற தேவன் ஆண்டவரே. Lord, we just worship you, we just worship you, we just worship you, Lord. We thank you for your word. ஆண்டவரே உம் வார்த்தைக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே உம் வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்குது ராஜா. ஆண்டவரே உம் வார்த்தை எங்களுக்கு ஒரு 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 வாழ்க்கையை, ஒரு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை கொடுக்குது ராஜா. ஆண்டவரே நீ நல்லவர், நல்லவர், நல்லவர் ஆண்டவரே. எங்களை காண்கின்ற தேவன் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளுக்காக நன்றி தேவனே. இந்த அருமையான மக்களுக்காக நன்றி ராஜா. இந்த டிஎம்சி அலோர்காஜா செங்காக நாம உங்களுக்கு நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தேவனே. நீர் ஆண்டவரை உருவாக்கின ஒரு சபை ஆண்டவரே, நீர் தேர்ந்தெடுத்த ஒரு சபை ராஜா. இந்த இடத்துல ஆண்டவரே நீர் செயல்படுகிற ஆண்டவரே ஒரு சபை ஆண்டவரே. இந்த சபைக்காக நாங்கள் நன்றி 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 என்று சொல்லுகிறோம் தேவனே. ஆண்டவரே இந்த சபை மக்களுக்காக நன்றி ராஜா. சபை போதகர், சபை தலைவர்கள், சபை மக்கள் ஆண்டவரே, சபை பிள்ளைகள் ஆண்டவரே, ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே எல்லாரையும் உம் சமூகத்தில் குடும்பத்தை உம் சமூகத்தில் ஒப்படைக்கும் ராஜா. ஒரு குடும்பத்தின் ஒரு சபை ஆண்டவரே. Lord, it is church of families, Lord. So we just want to bless them, Lord. Lord, I pray you will raise the families of TMC Alurgaja Cheng, Lord. That every single family, Jesus will be the center.
center. Jesus will be the foundation, Lord. Jesus will be their refuge and fortress, Lord. ஆண்டவரே எல்லா குடும்பத்திலும் இயேசு 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 என்றவர் ஆண்டவரே நீர் செயல்படணும் தேவனே. ஆண்டவரே, I just want to pray for all the parents, all the elders of the family, the grandparents, the parents, the uncles, the aunties, ஆண்டவரே. Lord, we just want to pray. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு முன்மாதிரியா இருக்க நம்ம ஜெபிக்கிறோம் தேவனே. பிள்ளைகளை உற்சாகப்படுத்த, பிள்ளைகளை அன்போடு வளர்க்க ஆண்டவரே, பிள்ளைகளை இயேசுவின் வழியிலே வளர்க்க ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுக்க ஆண்டவரே. எதை செய்தாலும் இந்த குடும்பத்திலே எதை செய்தாலும் நம்ம கர்த்தருக்கு ஒரு 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 ஆராதனையாக செய்யணும் என்று ஆண்டவரே முன்மாதிரியா இருக்க ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். எங்கள் பேரண்ட்ஸ், எங்கள் அப்பா, எங்க அம்மா அனைவரையும் நாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. Lord, we pray, Lord, that you give them peace. Lord, I pray you give them, Father, Lord, that holiness, Lord, to be truthful, Lord, in their relationship, Lord, with each other and in their relationship with you, Lord. ஆண்டவரே, அவங்க உறவு ஆண்டவரே, அவங்க மனைவி கணவர் உறவு ஆண்டவரே, அவங்க குடும்பத்தில் இருக்கிற உறவு ஆண்டவரே, கூட இருக்கிற உறவு ஆண்டவரே, அது ஒரு 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 ஹோலியா இருக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமா இருக்க ஆண்டவரே நம்ம ஜெபிக்கிறோம் தேவனே. ஆண்டவரே, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகமா இருக்க நம்ம ஜெபிக்கிறோம் தேவனே. Lord, I just want to pray for the young people, for the children of the family. Lord, I pray every single family, Lord, as we stand here, our own family, our church members' family, our relatives, Lord. Lord, I pray especially in this church, இந்த சபையில் ஆண்டவரே குடும்பங்கள் உயரணும் ஆண்டவரே, குடும்பங்கள் ஆண்டவரே பிரகாசிக்கணும் ஆண்டவரே, குடும்பங்களை நீ உயர்த்தி ஆண்டவரே, இந்த குடும்பங்களை பயன்படுத்தி ஆண்டவரே ஓம் நாமத்தில் இந்த அலர்காஜா செங்களை புகழ்படணும் ராஜா. குடும்பத்தை உயர்த்துங்க ராஜா. குடும்பம் ஒன்னா இருக்கணும் ஆண்டவரே. குடும்பங்கள் அந்த பிரிந்து போன குடும்பங்கள் ஆண்டவரே அதுவும் ஆண்டவரே ஒற்றுமை ஆண்டவரே ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எங்களுக்கு உதவி பண்ணாரு, இயேசு கிறிஸ்து எங்களை ஒன்னா கொண்டு வந்தாருன்னு சொல்லணும் ராஜா. We pray for every families, Father, Lord. Lord, we pray that, Lord, your miracle, Lord, will work in families, Lord. I just pray, Lord, இன்னைக்கு ஆண்டவரே குடும்பம் ஒரு முன்மாதிரியா இருக்கணும் ராஜா. Families must be an example. Children must grow up in a family of holiness. ஒரு பரிசுத்தமான குடும்பத்தில் இல்லத்தில் பிள்ளைங்க வளரணும் ராஜா. ஆண்டவரே, உன் வார்த்தைக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி தேவனே. எதை செய்தாலும் அதை உமக்கு உழைத்து ஒரு உற்சாகத்தோடு முழு மனதோடு ஆண்டவரே, ஒரு ஆர்வத்தோடு ஒரு முயற்சியோடு ஆண்டவரே உமக்கு என்று ஆண்டவரே அது ஒரு ஆராதனையாக செய்ய ஆண்டவரே எங்கள் கத்துக்கொடும் ராஜா. எங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், அவங்க படிக்கிற படிப்புக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைங்களும் படிப்புல நல்லா செய்து ஆண்டவரே உம் நாமத்துக்கு ஒரு புகழை கொண்டு வரணும். My young people must very do well in everything that they do, their studies, their colleges, their work, everything, Lord. Families, husband and wife, as they work, Lord, they must do well. They must do wholeheartedly. They must work as worship for you, Lord. Let our lifestyle be a lifestyle of worship. உமக்கு ஒரு ஆராதனை என்று வாழ எங்களுக்கு கத்துக்கொடும் தேவனே. Lord, I bless, Lord, Pastor. I bless Pastor Joseph Ambrose. I bless Kanages, his wife. I bless his beautiful children. ஆண்டவரே, இந்த சபைக்கு நீங்க தேர்ந்தெடுத்த இந்த போதகருக்காக நன்றி தேவனே. ஆண்டவரே, அவரை ஆசீர்வதியும் ராஜா. முன்னும் அவரை உயர்த்தி அவரை ஊழியத்தை பெருகி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க ஆண்டவரே, மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்க ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டவரே பயன்படுத்தும் தேவனே. இந்த சபை தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தேவனே. ஒற்றுமையாக ஒன்னாக ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரே சேவை செய்து அது உமக்கு ஒரு ஆராதனையாக செய்ய அவங்களை நம்ம ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. இந்த சபை மக்கள் ஆண்டவரே, இந்த சபை குடும்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் தேவனே. நீர் இந்த சபையை இந்த குடும்பத்தின் மூலமாக நீர் உயர்த்தும் தேவனே. ஆண்டவரே, மிக முக்கியமாக இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரே இந்த பிள்ளைங்கள் உம் ஆசீர்வாதம் ராஜா, உம் பொக்கிஷம். We are answerable to you. We are accountable to you for the children that you have given us, Father, Lord. We bless our children, Lord. We pray that each of our children will live a lifestyle of worship. உமக்கென்று ஒரு ஆராதனையாக எங்க பிள்ளைங்க வாழணும் என்று நம்ம ஜெபிக்கிறோம். அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாம் சேர்ந்து ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி தேவனே. Thank you.